சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பள்ளிகளை டிஜிட்டல் முறையில் மாற்றுவோம் என ராயபுரம் திமுக வேட்பாளர் சுபேர்கான் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திட்டங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1.5 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை இதில் நிறைய பேருக்கு இன்னும் எங்களுக்கு வரலையேன்றது அவங்க ஏக்கமாக சொல்கிறாங்க. அதுதான் அவங்களோட இப்போதைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம். திராவிட மாடலில் நிறைய திட்டங்கள் போயிருக்குது. அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது தான் அவங்களுக்கு முக்கியமானது. எதிர்பார்ப்புங்க ஒரு புது கேண்டிடேட்டு, ஒரு மருத்துவர், ஒரு யங்ஸ்டரு என்ன செய்ய போகிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ முன்னெடுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக மக்களுக்கு இருக்க எதிர்பார்ப்பு இன்னொரு செய்ய வேண்டியது இருக்குன்றது தான். அது கண்டிப்பாக முன்னெடுத்து பண்ணிடுவோம். கட்சி பாகுபாடு இல்லாமல் எந்த மதம் இன்னொன்று பார்க்காம செய்கிறவர் தான் தலைவர். எல்லாருக்கும் எல்லாரும் செய்யணும், அடித்தட்டு மக்களுக்கு இது போய் சேரணுன்றது ஒரு திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை. கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் இது உயர்த்தி கண்டிப்பாக தருவாங்க. இதை நான் கண்டிப்பாக ராயபுரம் தொகுதி மக்களுக்கும் கோரிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட திருப்பி வச்சு இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம்.